அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். 100 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த மாதிரி துருவிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் காலிஃப்ளவரை நம்ம துருவியாச்சு. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் 1/2 கப், ஆனியன் 1, எக் 1 சேர்த்துக்கோங்க, பெப்பர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், க்ரீன் சில்லி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணது, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆயிலை மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூனில் எடுத்து ஆயிலில் ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு வைக்கல. நமக்கு ரொம்ப தின்னான லேயராக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.